மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று புறம்பே காண்கிற இந்த சரீர பிரகாரமான ஒரு மனிதன், இரண்டாவது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய உள்ளான மனிதன். என்னை கவனிக்கிறீர்களா? வெளியே பார்க்கிற ஒரு மனிதன் உண்டு, வெளியே பார்க்காமல் உள்ளே இருக்கிற மனிதன் உண்டு. ஆனால் வேதம் அதிகமாக எந்த மனிதன் மேல் கவனம் செலுத்துகிறது என்றால் இந்த வெளிப்பிரகாரமான மனிதன் மேல் அல்ல, உங்களுடைய உள்ளான மனிதன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லி. வெளியே எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான், வெளியே காட்டாத ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உள்ளான மனிதன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாய் செத்து போய் கிடந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது அந்த மனிதனை உயிர்ப்பித்தார். அதுவரை பாவத்திலே இந்த சரீரம் விரும்புகிறதை வெளிப்பிரகாரமான மனிதன் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இந்த வெளிப்பிரகாரமான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உள்ளான மனிதனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். இதைத்தான் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்று வேதமும் சொல்லுகிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அல்லது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய மனிதன், ஆவியானவரோடு நடக்கிறதான தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக ஓடியாடி ஊழியம் செய்கிறோம், நல்லது. அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அவர் உங்களை பாராட்ட வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிற என்னை அநேகர் பாராட்டலாம், பாட்டு பாடுகிறவர்களை அநேகர் நன்றாய் பாடினீர்கள் என்று பாராட்டலாம், இசை வாசிக்கிறவர்களை பாராட்டலாம், கடினமாய் உழைக்கிறவர்களை பாராட்டலாம், ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குறவர்களை பாராட்டலாம். அதெல்லாம் வெளிப்பிரகாரமான திறமைகள். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் நம்முடைய திறமைகள், தாளந்துகளை பயன்படுத்துகிறார். ஆனால் அதை பார்த்து பரலோகத்துக்கு விட மாட்டார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னால் உங்களை அறியேன். ஏனென்றால் நீங்கள் வெளிப்பிரகாரமான காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தீர்கள், உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நான் மாதம் மாதம் காணிக்க கொடுத்தனே, பாஸ்ட் எழுதி வச்சுருக்க அக்கௌண்ட் நோட்லாம் என் பேர் இருக்குது, நான் நிறையா மிஷினரிக்கெல்லாம் கொடுத்தேன், மிஷினரி லிஸ்ட்டு சாமுடைய நோட்லாம் என் பேர் இருக்குது ஆண்டவரே. ஆண்டு சொல்வார், என்ன பண்ணுறது, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லையே, சர்ச்சு மெம்பர்ஷிப்பில் உன் பேர் இருக்கலாம், ஞானஸ்தான ரிஜிஸ்டரில் உங்கள் பேர் இருக்கலாம், மிஷினரி ஃபண்டு கொடுக்கறதுல உங்கள் பேர் இருக்கலாம், ஆனால் ஜீவ புத்தகத்தில் உங்கள் பேர் இல்லாட்டா எல்லாமே வீணாயிடும். ஜீவ புத்தகத்தில் உங்கள் பேர் இருக்கணும்னா உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பது மிக முக்கியம். யாரும் காணாத நேரத்தில் என்னுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், எல்லாருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான் என்பதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெளிப்பிரகாரமான மனிதனிலை பலப்படுவதற்கு நல்லா சாப்பிட்றீங்க, 3 வேளை சாப்பிடுகிறீர்கள், உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதுக்கு ஒரு டானிக் எடுத்துக்கொள்கிறீர்கள், அல்லது ஊட்டச்சத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் சரீரத்தை பலப்படுத்திக் கொள்கிறீர்கள். அப்படியும் இல்லாவிட்டால் ஹாஸ்பிட்டலில் போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றி உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் உள்ளான மனிதன் உங்களுக்குள் பலன் அடைந்தால்தான் தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் ஏற்படும். இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்கு ஒரு காரியம் புரியவில்லை. நானும் பரிசுத்தமாய் வாழத்தானே ஆசைப்படுகிறேன், நானும் பாவத்தை விடத்தானே ஆசைப்படுகிறேன், எல்லாரையும் போல எனக்கும் வாழ ஆசைதான், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று. ஏன் முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய உள்ளான மனிதன் மேல் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை. நீங்கள் வெளிப்பிரகாரமாக நல்ல உடை உடுத்துவது, நல்ல சாப்பாடு சாப்பிடுவது, நல்ல வாகனம் வாங்குவது, நல்ல வீட்டை கட்டுவது என்று உங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியத்துக்காகவே ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருந்தீர்கள். ஜெபிப்பீர்கள், பணம் கிடைக்கும், வீட்டை வாங்குவீர்கள். ஜெபிப்பீர்கள், பணம் கிடைக்கும், வாகனம் வாங்குவீர்கள். ஜெபிப்பீர்கள், பணம் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள்.
ஆனால் இதைவிட முக்கியமானது, நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளான மனிதனுக்காக தேவனிடத்தில் ஜெபித்தீர்கள். உங்களுடைய உள்ளான மனிதன் கர்த்தருக்குள் பலப்படும்படி நீங்கள் என்ன செய்தீர்கள். அது இல்லாமல் உள்ளான மனிதனிலே பலம் வராது. எனக்கு வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், அநேகருக்கு இன்னும் சரியாக ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க கூட தெரியாது. பயங்கரமான ஒரு காரியம். பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்க. பிள்ளைங்க ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சுட்டு வரல, மார்க் கம்மியாக எடுத்துச்சுன்னா அடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆச்சு நீ ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்னைக்காவது உங்களை அடிச்சிருக்காரா? அப்படி அடித்தா நீங்கள் தாங்குவீங்களா? பெற்றோர் எண்ணி பாருங்கள். தாய் தகப்பன், உங்களுடைய கவனம் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் இல்லை. பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், வேலை நல்லா நடக்கணும், அது நல்லா நடக்கணும், இது நல்லா நடக்கணும், இதிலே உங்கள் கவனம் இருக்குது. நல்லது, வேண்டாம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தெய்வம். ஆனால் என்றைக்காவது உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? உள்ளான பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீர்களா? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அந்த தேடக்கூடிய மனிதன் தான் உள்ளான மனிதன். இந்த புறம்பான மனிதன், ஆண்டவர் எனக்கு வேலை வேண்டும், ஆண்டவர் எனக்கு என் வாகனம் நல்லா ஓடணும், என் பிஸ்னஸ் நல்லா நடக்கும், இது புறம்பான மனிதனுடைய ஜெப குறிப்பு. ஆனால் உள்ளான மனிதன் அப்படி அல்ல. தேவனை தேடக்கூடியவன், தேவனுடைய நீதியை தேடக்கூடியவன். அப்படி தேவனையும் அவருடைய நீதியும் தேடுகிற உள்ளான மனிதன் பலப்பட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய உள்ளான மனுஷிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த உள்ளான மனிதனிலே கவனம் செலுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய சுபாவம் மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய நடவடிக்கை மாறும். எத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்றால் யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். ஒரு பேட்ஜ் அணிந்து நம்மை கிறிஸ்தவனாய் காட்டுவது எளிது. எங்கே போனாலும் பைபிளை கையில் தூக்கிட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டுவது எளிது. நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போய் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, ஜெயின்ஸ் முதல் கொண்டு பல மதத்தினர்கள் இப்பொழுது வெள்ளை போட ஆரம்பித்து விட்டார்கள். எப்படியோ நம்மை கிறிஸ்தவர்கள் என்று காட்ட வாகனங்களிலே வசனத்தை எழுதுவதன் மூலம் பல விதங்களிலே நம்மை கிறிஸ்தவர்களாய் காட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நல்ல கிரியைகளை கண்டு, ஒரு மனிதன் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டுமானால் அவனுடைய உள்ளான மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நல்லா கவனிங்க. மனைவி புருஷன்கிட்ட நற்கிரியைகள் செஞ்சால் தான் பரலோகத்தில் இருக்க பிதா மகிமைப்படுவார். எனக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமாரெல்லாம் பயபக்தியோடு தெய்வ பயத்தோடு அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நம்முடைய புருஷன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது, தாழ்வாக பார்க்கக்கூடாது. என்ன இருந்தாலும் புருஷன் தான். ஆமென் சொல்லுவோமா? கணவன் தான், மனைவி. அதே சமயத்தில் மனைவி ரட்சிக்கப்படலை, நான் ரொம்ப சூப்பராக ஜெபம் பண்ணுறேன், இவன் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டா, இவன் இப்படித்தானே அவமரியாதை செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் அவளுடைய உங்களுடைய மனைவி. இந்த 2 பேரும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைந்து வாழ ஆரம்பித்தால் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ உற்சாகமாக ஆண்டவருக்காக இருக்காங்க, நீயும் தான் இருக்கியே, நீங்களும் தான் இருக்கீங்களே, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா அந்த புருஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது ஜெபிக்கணும். 2வது உங்களுடைய பக்தியுள்ள நடக்கை. வேதம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுடைய கற்புள்ள நடக்கை, உங்களுடைய பக்தியுள்ள நடக்கை. உங்களுடைய பக்தியுள்ள நடக்கை தான் உங்கள் புருஷனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். நீங்கள் ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம்டாக. நீங்கள் உங்களுடைய பக்தியை காட்ட வேண்டும், உங்கள் அன்பை காட்ட வேண்டும். ரட்சிக்கப்படாத மனிதனிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் தான் தேவனுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே போல் புருஷன்மாரும் மனைவி ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை அவர்கள் பார்த்தால் தான் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஆவிக்குரியவங்களாக நடந்துக்கிட்டால் தான் உங்கள் மனைவி என் புருஷன் ஆவிக்குரியவருங்கிற ஒரு மரியாதை வரும்.
நீங்கள் ஜென்ம சுபாவத்தோடு நடப்பீர்கள்னா உங்கள் மனைவி உங்களை பார்க்கும்போது பேயை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனவே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ இல்லையோ, இந்த ஆண்டு உங்களுடைய உள்ளான மனிதனிலே கவனத்தை செலுத்துங்க. பைபிளை வாசிக்கும் போது என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, என்னை பற்றி என் குணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது குடும்பத்துக்கு தலைவன் யார்? புருஷன். குடும்பத்துக்கு தலைவன் யார்? அதாவது மனைவிக்கு தலை புருஷன், சபைக்கு தலை தான் இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பண்ண தப்பு கணக்கு போட்டோம். குடும்பத்துக்கு தலைவர் யார்? இயேசுன்னு சொல்கிறேன். குடும்பத்துக்கு தலைவர் இயேசுன்னு பைபிளில் சொல்லவே இல்லை. சபைக்கு தான் அவர் தலையாக இருக்கார். சபையாகிய சரீரத்துக்கு தான் அவர் தலையாக இருக்கார். நிறைய வீடுகளில் மனைவி தலையாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை. உங்கள் புருஷனுக்கு நீங்கள் அடங்கி நடக்கிறீங்களா? உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுடைய புருஷனை நீங்கள் எப்படி கனம் பண்ணுகிறீர்கள்? இதெல்லாம் தான் உங்களுடைய தெய்வீக சுபாவம். நீங்கள் எத்தனை முறை பைபிளை வாசிங்க, எத்தனை முறை நீங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணீங்கிறது இல்லை. அவருக்கு தேவை என் மனைவியை ஒரு தெய்வ பக்தி உள்ளவளாக பார்க்கணுன்ட்டு. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, சம்பாரித்து கொடுக்குறீங்க, எவ்வளோ ரத்த வேர்வை சிந்துறீங்கிறது முக்கியம் இல்லை. அந்த குடும்பத்தில் மனைவியிடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பேசுகிறேன். எனவே இந்த ஆண்டிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. சீக்கிரத்தில் கோபம் கொள்ளாதிருங்கள். விட்டு கொடுக்குற சுபாவம், இதெல்லாம் கல்யாணத்தில் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை இன்னைக்கு இங்கே பண்ண வேண்டியிருக்கு. ஆமே. ஏன்னா கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு அவங்க மிதப்பில் இருப்பாங்க, பிரசங்கம் மண்டையில் ஏறாது. இப்போ எல்லாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணமோன்னு விரக்தியோடு உட்காந்துருக்க வேண்டிய நாட்கள். அப்படி இருக்கீங்களா யாராவது? ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ண தப்பு இல்லை, ஒன்றை போய் கல்யாணம் பண்ண, அதுதான் பிரச்சனை. அவங்கள கல்யாணம் முடிக்கிறது தேவசித்தம். அதனால தான் இத்தனை பிள்ளை பற்றி எடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கும் போதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் உங்களை போய் கட்டினே. நல்லா இருக்கும் போதில் சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கும் போதில் சொல்லுங்கள். தோத்திரம். எனவே ஒரு குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கட்டும். அதுக்கு முயற்சி எடுக்கணும். அது மேஜிக் மாதிரி ஜீபூம்பா மாதிரி ஒரு நாளில் வந்துடாது. முயற்சி எடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியரை பார்த்து அப்படியே உடனே மாம்சம், அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருப்போம். மனைவி ஒத்துழைக்காமல் இருந்தால், சே இவள்கிட்ட இனிமேல் பேசவே கூடாதுப்பா, இவ எப்போயுமே இப்படி தான் அப்படின்ட்டு மாம்சத்தில் பிசாசு சில எண்ணங்களை கொடுப்பான். அந்த இடத்துல ஒட்டச்சி இல்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாழ்ந்து போவேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம். அதே போல் மனைவியும். உங்களுக்கு பண்ணுற பிரசங்கம் கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி தெரியுது. காலையில் 7:30 மணிக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது வெளியே பனியாக இருந்தது. அதனால் நமக்கு கொஞ்சம் சூடு தேவை. நம்ம கொஞ்சம் சூடாக்கிக்கிட்டால் நல்லது. நீங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை பாருங்கள். நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. பழைய ஏற்பாடு தேவனுடைய நியாயப்பிரமாணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ நான் அந்த பைபிளை வாசிக்கிறது, நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறதெல்லாம் என்னுடைய அறிவுக்காக அல்ல, நான் எவ்வளவு தூரம் வேத ஞானம் உடையவன் என்பதற்காக அல்ல, என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் படிக்கிற வேதம் என்னுடைய உள்ளான மனிதனை மாற்ற வேண்டும். என்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் மாற்றப்பட வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்கள் விட்டுவிடப்பட வேண்டும். எனவே நான் வேதத்தை வாசிப்பது, இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிப்பது என்னுடைய உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி. நம்ம எப்போவுமே வசனம் வாசிக்கிட்டே இருப்போம், எதுவுமே கண்ணில் தெரியாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் என் கூட பேசிட்டார். ஏன்னா இது உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி அல்ல, இந்த சரீர பிரகாரமான மனிதனுக்கு ஏற்றபடி. அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் எதைத்தான் தேடுகிறது? இந்த வெளிப்பிரகார மனிதனுக்கு தேவையான வாக்கு தத்தங்களையே தேடிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் தேடணுங்கிற அவசியமே இல்லை. உங்களை அழைத்த தேவன் சாகிற வரைக்கும் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன்னு அவர் கேரண்டி கொடுத்துருக்கார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள
சதா காலங்களில் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார்னு என்ன அர்த்தம்? நடத்துவார்னு என்ன அர்த்தம்? உங்களை பராமரிப்பார், உங்களை போஷிப்பார், தேவைகளை தருவார், உடை தருவார், உணவு தருவார், என்ன வேணாலும் கொடுத்து உங்களை நடத்துவார். அவர் ஒரு தடவை சொல்லிட்டார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன் தான், மரண பரியந்தம் நடத்துவார். இன்னும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வசனத்தில் கையை வச்சு ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு, இந்த வசனம் இல்லை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு 2015 என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை தாங்கும்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வசனத்தின் மேல் நாம் கவனத்தை செலுத்துகிறோம், அவ்வளவுதான். நாம் என்ன சொல்லுவோமா? இந்த வருஷத்தில் இந்த வசனத்தின் மேல் என் கவனத்தை செலுத்தி இந்த வசனத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா வசனமுமே எல்லா காலத்திலும் நாம் உரிமை பாராட்டலாம். எனவே இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் இந்த வசனம் செல்லுபடி ஆகாதுன்னு கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது வசனத்துக்கு. ஆனால் நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளான மனிதனுக்காக நான் வாசிக்கிறேனா? சிலர் சொல்கிறீங்க பைபிள் வாசிக்கிறதே கஷ்டம். சிலருக்கு பைபிள் வாசிக்கும் போது தான் தூக்கம் வரும். ஏன்னா அது ஒரு அசுத்த ஆவி. நீங்கள் பைபிள் படிக்கும் போது தூக்கம் வருதுன்னா ஒரு அசுத்த ஆவி உங்களை பின்தொடருதுன்னு அர்த்தம். பைபிள் படிக்கும் போது சிந்தனை செதறதுன்னா ஒரு அசுத்த ஆவி உங்களை திசை திருப்புதுன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தை வாசித்தால் நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படுவான் என்று தெரிந்து பிசாசு வசனத்தை வாசிக்க விடமாட்டான். நீங்கள் பேப்பரை கையில் எடுத்து பாருங்கள், தினத்தந்தி பேப்பரை கையில் எடுத்தால் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. 1 வேர்ட் கொஸ்டின் கேட்டால் கூட பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்படியே வரிசையாக படிப்பாங்க. மொதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரைக்கும் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விட்டு விட்டு நுணுக்கமாக. அது இன்னொன்று விசேஷம் என்னென்னா, கொஞ்ச நேரம் கழித்து சாயந்தரம் வந்து அதே பேப்பர் எடுக்க வேண்டியது. அதே பேப்பர் எடுத்து மேலேருந்து கீழே இருந்து என்னத்தை படிப்பாங்க, என்னத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் பைபிள் எடுக்க சொல்லுங்கள், 5 நிமிஷம் படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடுறது. ஹலோ, நம்ம மனம் திரும்புவோம். வேறு புத்தகத்தை எடுத்தால் மணிக்கணக்காக படிக்க முடியுது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இது இவர்களுடைய சரீர பிரகாரமான மனுஷனுக்கு தேவையானதுன்னு. ஆனால் நீங்கள் பைபிளை கையில் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உள்ளான மனிதனுக்கு தேவையானது என்பது அவனுக்கு தெரியும். எனவே பைபிளை படிக்க விட மாட்டான். ஒன்று தூக்கத்தை கொண்டு வருவான், இல்லாட்டா கவனத்தை திசை திருப்புவான். நான் உங்களை கேட்குற உண்மையை சொல்லுங்கள், பைபிள் கண்ணு பார்க்குது, வாய் படிக்குது, சிந்தை எங்கேயோ போகுது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? உண்மை சொல்கிறவங்களாம் கை தூக்கிட்டாங்க. கை தூக்காதவங்கெல்லாம் உண்மை இல்லை, பொய்க்காரவங்க. எல்லாருக்கும் அந்த என்ன, ஏன்னா பிசாசு யாரையும் விட மாட்டான். பைபிளை எடுத்துட்டிங்கனாலே உங்கள் கவனத்தை திசை திருப்பான். இதுக்கு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறை பைபிளை படிக்கும் போதில், ஆண்டவரே இந்த பைபிளுடைய வசனம் என் மனசில் பதியும்படி உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு தான் படிக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? இப்போ எடுத்த உடனே பைபிளை படன்னு படிச்சிடக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை, இதை எழுதினவர் ஆவியானவர், இதை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறணும், என் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும், தேவன் என்னோடு பேசணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா மேம்படியாக பக்கத்தில் வரமாட்டான், பிசாசு பக்கத்தில் வரமாட்டான். சில நேரத்தில் எனக்கு இந்த அனுபவம் உண்டு. வசனத்தை வாசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு சுதாரிச்சுட்டு எந்த இடத்துல வாசித்தோம், சில ஆட்கள் வாசித்ததே திரும்ப வாசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வசனம் கண்ணில் பட்டு, இப்போ தானே இதை வாசித்தோம், சரி இவ்வளோ நேரம் இதை திரும்ப வாசிக்கிறோம். எனக்கு கடந்த காலங்களில் இந்த அனுபவங்கள்லாம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? முழு கவனமும் அதில் இல்லாமல் வேறு என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு கையில் பைபிள் எடுக்கிறது. பைபிளை எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் சொன்னார், ஒன்று அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டு வேறு எதையும் பைபிள் வாசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வரும், ஃபோனில் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதில் அது வரைக்கும் பெற்றுக்கொண்ட நன்மையெல்லாம் போயிடும். பைபிள் வாசிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது ஒரு சைலண்ட் மோடில் வச்சுட்டு நீங்கள் பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துறது. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தேவனோடு நடப்பதற்கும், நல்ல தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக மாறுவதற்கும், தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கும் உங்களுடைய உள்ளான மனிதன் ரொம்ப அவசியம். யோசிச்சு பாருங்க, நான் என் புருஷனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன்? ஆவிக்குரிய பிரகாரமாய் நடந்து கொள்கிறேனா? என் மனைவியினிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? ஆவிக்குரிய மனுஷனாக நான் நடந்து கொள்கிறேனா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இந்த வருஷத்தில் எடுத்திருக்க தீர்மானம், என் குடும்பத்தில் எல்லாரையும் என்ன தேவனுடைய மனுஷனாக பார்க்கணுன்ட்டு. ஆனால் அப்பப்போ பிசாசு சோதனை கொண்டு வருவான். அப்பப்போ என்ன செய்யும் சோதனை? எல்லாரும் என்ன தேவனுடைய மனுஷன் சொல்கிறது ஈஸி. உங்கள் மனைவி உங்களை தேவ மனுஷனாக பார்க்கணும், உங்கள் புருஷன் உங்களை தேவ மனுஷியாக பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. முதலாவது நீங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இரண்டாவதாக நீங்கள் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவதாக இந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு கன்வென்ஷன் வைக்கும் போது அநேகருடைய உள்ளான மனுஷன் புதுசாக மாறுவான். அல்லது புது வருஷம் பிறக்கும் போது ஆண்டவரே நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்ட்டு இந்த உள்ளான மனுஷன் கொஞ்சம் புதுசாக மாறுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேணும். அப்போ டெய்லி உங்கள் கவனம் உங்களுடைய உள்ளான மனிதனிலே. நான் உள்ளான மனுஷன் சொல்லும்போது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம். சிலருக்கு இதை என்னதான் செஞ்சாலும் விட முடியல, என் குணம் மாற மாட்டேங்குது. குணம் மாறாது, கர்த்தர் மாற்ற நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஒரு மனிதன் ஜென்ம சுபாவத்தோடு கேட்டால் அந்த பிரசங்கம் அவங்களுக்கு எடுபடாது. ஆனால் மனம் திறந்து வரும்போதே ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, அதான் நான் சர்ச்சுக்கு போகிறேன், அட்டன் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், காணிக்க போடுறேன், வர்றேன், அந்த கிறிஸ்தவர்களாக அல்ல. ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கணும், அப்படி ஆராதிக்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணிங்கன்னா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருவீங்க. ஆராதனை சிலருக்கு ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் பர்டிகுலராக வருவாங்க. ஏன்னா அவங்களால ஆராதிக்க முடியாது, பிசாசு விட மாட்டான். அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்காது. தேவனோடு தொடர்பு உள்ளவங்க, தேவனை நல்லா ஆராதிக்கிறவங்க கரெக்டாக ஆராதிக்கும் போது வருவாங்க. ஆராதனை ஆரம்பித்த உடனே. ஏனென்றால் இந்த உள்ளான மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கிறபடினால் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அவன் பலனடைந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகளை அங்கீகரிக்க மாட்டான். யோசித்து பாருங்கள், நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாக வாழ்கிறேனா, நான் ஆவிக்குரிய மனிதனாக வாழ்கிறேனா? ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுகிறதை ஜென்ம சுபாவத்தோடும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்னை குற்றப்படுத்துவீர்கள், என்னை குறை சொல்வீர்கள். ஆவிக்குரிய ரீதியில் எடுக்கும்போது ஏன் சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை உங்களுடைய உள்ளான மனிதனே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமேன். வர மாட்டேங்குதே. ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகி ஒவ்வொரு நாளும் புதிதாகத்தான் அது மறுரூபமாகும். என்ன கவனிங்க, மறுரூபம் என்றால் நீங்கள் விரும்புகிற ஒரு மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. மறுரூபம் என்றால் தேவ சுபாவம் உள்ளவர்களாய் வாழுதல். மறுரூபம் என்றால் தேவன் நம்மிடத்தில் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படி வாழ்வதுதான் மறுரூபம். இந்த மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த மனம் புதிதாய் கொண்டே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:16 வாசித்தபடி நாளுக்கு நாள் இந்த மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கு ஏற்றபடி ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளான மனிதனிலே கவனம் செலுத்தவே முடியாது. அந்த நாகரிகம் இந்த நாகரிகம், அந்த ஃபேஷன் இந்த ஃபேஷன், அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜின்னு சொல்லி நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் உங்களை பார்க்கும்போது தெய்வ பக்தி உள்ளவர்கள், தெய்வத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? வாலிப பிள்ளைகள் கவனிங்க, வாலிப வயதில் உங்களுடைய எதிர்கால திருமணத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமே தவிர எவனாவது மாட்டுவானா எவனாவது சிரிப்பானான்னு பார்க்கக்கூடாது. நான் பப்ளிக்காக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இந்த காலங்களில் பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருக்குதல் என்பது அரிதாய் காணப்படுகிறது. திருமணமே நடக்காட்டாலும் பரவாயில்ல, உன் சொந்த முயற்சியில் திருமணம் பண்ணாது, கர்த்தர் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு தாங்களாகவே தேடினவர்கள் படாத பாட்டை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை துணை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அன்னைக்கு பிரசங்கம் பண்ணதை இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவ சன்னிதானத்தில் உட்காருங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்தா கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கும். எனவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது.
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருப்போம் என்றால், அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியுமா, அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க நம்மளும் அப்படி பண்ணான்னா, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க நம்மளும் இப்படி செஞ்சானன்ட்டு உலக மக்கள் உலக பிரகாரமாக தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காட்டா உங்கள் மனசு என்னவா மாறும், புதிதாக மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, உங்கள் ஸ்கூலில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் நான் நேற்றுக்கு என்ன உன் முகம் ஷைனிங்காக இருக்குது, நான் இந்த க்ரீம் போட்டேன்டி அந்த க்ரீம் போட்டேன்டி அப்படின்னு பேசும்போது நம்ம கூட இதை போடலாமே அப்படின்ட்டு வரும். அது ஒன்றுமே போட்டிருக்காது, என்னதே அவங்கள மாட்டி விட பார்க்கும். கேட்டிங்களா? அப்போ இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரையும் எனக்கு குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை. உதாரணத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்னங்கிறத சொல்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்துட்டு அதே மாதிரி மாறணும். இன்னொரு பிள்ளை இருக்குது, நீ என்ன நான் நேற்றுக்கு நான் இத்தனை அதிகாரம் வாசிச்சேன்டி, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன்டி அப்படின்னா, இங்கேயும் வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டியா, சர்ச்சில் தான் பாஸ்டாக இருக்கிறாரு, இங்கே வந்து என்ன செய்கிற, நான் இத்தனை அதிகாரம் வாசி அத்தனை அதிகாரம் வாசி நான் இருக்கிறியா படி அப்படின்ட்டு இந்த ஆவிக்குரிய பிரகாரமான நட்பை விட்டுட்டு இந்த உலக பிரகாரமான நட்பு கூட போகிற பார்த்தீங்களா, இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். எத்தனை பேருக்கு புரியுது ஆமான்னு சொல்கிறீங்க? சில ஆட்கள் சர்ச்சில் தான் பாஸ்ட்டு உயிர் எடுக்கிறாருன்னா நீயும் வந்து உயிர் எடுக்கிறீங்க. நாங்கள் உயிர் எடுக்கிறவங்கள உங்களுக்கு உயிர் கொடுக்குற இயேசுவை பற்றி சொல்கிறோம். ஆமே, அல்லேலூயா, கர்த்தர் சோதரர். எனவே உங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உங்களை பார்த்தா யாரா தெரியணும், தேவனுடைய மனுஷன். ஏன் தெரியுமா நிறைய இடங்களில் கற்பழிப்பு காரியங்கள் நடக்குது? ஏன் தெரியுமா நிறைய இடங்களில் இந்த ரேப் பண்ணுறாங்க? நிறையா விவாத மேடையில் காணப்படுறதெல்லாம் அவங்களுடைய அலங்கோலமான உடை, அவங்களுடைய அட்ராக்ஷனாக ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கவர்ச்சிகரமான உடை. அதனால தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அடக்க ஒடுக்கமாக ஒரு பொண்ணு போச்சுன்னா எவனும் பின்னாடி போக மாட்டான். இது வேணாம்ப்பா, இது தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு போனீங்கன்னா சும்மா போகிறவங்க கூட பின்னாடி திரும்பி பார்க்கணும் தான் தோணும். அதே மாதிரி பாய்ஸும் அவங்கள பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ள வாலிபன், சபையில் சொல்லலை, காலேஜில் இருக்கணும். அப்படி சர்ச்சுக்குள்ளே தெய்வ பக்தி உள்ள வாலிபர்கள் தான். காலேஜில் எப்படி இருக்கணும், தெய்வ பக்தி. வேலை செய்கிற இடத்துல வண்டி ஓட்டும்போது தெய்வ பக்தி உள்ள வாலிபர்கள். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா யாருக்குமே நீங்கள் சுவிசேஷம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா நம்மளை மாதிரி தானே இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கமாக வரமாட்டாங்க. நீங்கள் தெய்வ பக்தியாக வாழ்ந்தால் அவர்கள் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பார்ப்பார்கள். நாம் சொல்லுகிற இயேசுவை அல்ல, நாம் காட்டுகிற இயேசுவை தான் உலகம் பார்க்க விரும்புகிறது. ஆமீன் சொல்லுவோமா? எனவே நீங்கள் வெளியே போனமே என்ன மச்சான் அப்படின்ட்டு அந்த ஸ்டைலில் போயிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கும் நீங்கள் ஆவிக்குரிய சுபாவத்தில் வளர முடியாது, வாழ முடியாது. அங்கே போய் அவங்கள மாற்றத்தான் உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? அங்கே இருந்து எடுத்து வந்து கர்த்தர் ஏன் உங்களை ரட்சித்தார், அவர்களை மாற்றுவதற்காக. நீங்கள் அங்கே போனமே அவங்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மறைச்சு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அங்கே அவர்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். எனவே எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஆளாக இல்லாமல் தேவனை எனக்குள் உள் வாங்கி அவரை என் வாழ்க்கையில் அனுபவித்து அவரை வெளிப்படுத்தத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். எனவே ஒரு சில நேரத்தில் சில ஆட்கள் என்ன தெரியுமா, என்னுடைய நண்பன் ஒருத்தன் சொன்னான், டே நான் தீர்மானமே எடுக்க மாட்டேன்டா. என்னன்னா, எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சி நிற்க முடியல. நிலைச்சி நிற்கிறது கஷ்டம், ஆனால் முயற்சி எடுத்தீங்கன்னா நிலைச்சி நிற்க முடியும். பாஸ்டர் 4 தேதி தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் ஃபெயில் ஆகிட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பார்த்தீங்களா? 1 2 3 4. அப்புறம் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? என்ன தான் தீர்மானத்தால் இப்படி தான் இருக்குது, பேசாமல் விட்டுருவான். விடாதே. ஏன்னா பிசாசு உங்களை விழ வைக்கிறதுக்கு தான் பின்னாடியே வர்றான். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் தெய்வீக சுபாவம் உள்ளவனா நான் காட்டுவேன். டென்ஷனை ஏற்றுவான் பிசாசு. அதுக்கு மனைவியை பயன்படுத்தலாம், பிள்ளைகளை பயன்படுத்தலாம், புருஷனை பயன்படுத்தலாம். கர்த்தர் சோத்திரம். அன்னைக்கு பார்த்து எதிர் வீட்டுக்காரன் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வண்டியை இறக்குற நேரத்துக்கு அவன் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்கலாம். இறங்கும் போதே ஏறும். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? அப்போ இதெல்லாம் பார்த்து சுதாரிக்கணும். ஓஹோ, மேம்படியாக என்ன சோதிக்கிறதுக்கு வர்றான், அப்போ நான் இதில் கவனத்தை செலுத்தணும். ரொம்ப 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 கஷ்டம். அதே சமயத்தில் விழித்து கொள்வீர்களானால் ரொம்ப 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 ஈஸி. ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 6 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உள்ளான வாசிங்க, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். என்ன கவனிங்க, நம்ம எல்லாம் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம், இயேசுவை அறிந்தோம், பல வருஷங்கள் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டே இருந்து ஒரு நாள் சரி இந்த இயேசு தான் ரட்சகர்னு தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தோம். ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை வாழணுமா? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. மனம் புதிதானால் உள்ளான மனுஷன் புதிதாவான். மனம் புதிதாக வேண்டும் என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருந்தால் என் உள்ளான மனுஷன் பலப்படுவான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இப்போ எனக்கு வெளியே வர்ற மனுஷன் பழைய மனுஷனாக இருக்க முடியாது, புதிதாக்கப்பட்ட மனுஷன் புதிதான ஜீவனுள்ளவனாய் மாறுவான். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த 2015 மேக்சிமம் நீங்கள் ஒரு புதிய மனிதனாய் வாழ வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தரை குறிச்சும் கர்த்தர் பெரிய சித்தம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எபேசியர் 4:23 வாசிக்கலாம். எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர். அப்போ வேற என்ன ஆவி இருக்கு? பழைய ஆவின்னு ஒன்று இருக்கு. அது என்ன ஆவி? நம்ம ஜென்ம சுபாவம், நம்முடைய சொந்த மனுஷன், அதான் பழைய ஆவி. ஆனால் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன காரியத்தை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு 2 மனுஷன் இருக்கான். என்ன மனுஷன்? வெளிப்பிரகாரமான மனுஷன். நான் யார் தெரியுமா? என்கிட்ட மோதுன இது என்ன மனுஷன்? வெளிப்பிரகாரமான மனுஷன். அநேக நேரத்தில் நம்ம எதைத்தான் வெளிப்படுத்த விரும்புகிறோம்? வெளிப்பிரகாரமான மனுஷன் தான் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது புதிய மனிதனை தரித்துக்கொள். தரித்துக்கொள் என்றால் ஒரு உடையை தரித்து கொண்டால் நான் என்ன உடை உடுத்துறேனோ அந்த கலர் உங்களுக்கு தெரியும். வெள்ளை சட்டை போட்டால் வெள்ளை கலர் தெரியும், கருப்பு சட்டை போட்டால் கருப்பு கலர் தெரியும். நான் என்னுடைய சுபாவம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை இதையெல்லாம் பழைய மனுஷனாக இருப்பேன் என்றால் வெளியே தெரிவதெல்லாம் பழைய மனுஷனாகவே இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீ வெளியே போகும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது புதிய மனிதனை தரித்துக்கொள். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தெய்வீக சுபாவமுடையவன் என்று ஒரு புதிய மனிதனை நீ தரித்துக்கொள். தரித்துக்கொள் என்றால் அதை நீயே விரும்பி போட்டுக்கிறணும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே என்ன புது மனுஷனை மாற்று, புது மனுஷனை மாற்றுன்னு சொல்லுவார். நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது, தகாத நட்புகளோட நீ பழகாத. அதுக்கு பின்னாடி உங்கள் மனசு புதுசாக மாறும். புதுசாக மாறினமே உள்ளான மனுஷன் பலன் அடைய ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இந்த உள்ளான மனுஷனை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. வல்லமையான தீர்க்கதரிசி அப்படிங்கிற வால் போஸ்டர் நிறைய இடத்துல பார்க்குறோம். சுகமளிக்கும் வரம் பெற்றவர் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போஸ்தலர், இன்றைக்கி அப்போஸ்தலர்லாம் சும்மா எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலங்கிற பேர், பிஷப்புங்கிற பேர். திருவொற்றியில் ஒருத்தர் இருக்கார், அவர் சர்ச்சிலே 25 பேர் தான் இருக்காங்க, அவர் பிஷப். பிஷப்னா கீழே 100 சர்ச்சாவது இருக்கணும். கேட்டிங்களா? டாக்டர், ரெவரண்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ரைட். வல்லமையான தீர்க்கதரிசி எல்லாம் காட்டுறதுக்கு நிறையா இருக்காங்க. ஆனால் இவர் அன்பான ஊழியக்காரருங்கிறத வெளியே அன்பான ஊழியக்காரரை காட்டுவாங்க, பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கு? அன்பை காட்ட என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கோமா? இந்த வருஷத்தில் நீங்கள் அந்த முயற்சி பண்ணக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? மேக்ஸிமம் என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு நான் அன்பை காட்டுவேன்னு தீர்மானிடுங்க. மேக்ஸிமம் என் புருஷன், என் பிள்ளைகளுக்கு அன்பை காட்டுவேன்னு தீர்மானிடுங்க. அப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பர் கிறிஸ்தவனை நீங்கள் மாறிடுவீங்க. உங்களை அடிக்க ஆளே இருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு தீர்மானத்தை வீட்டில் போய் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல, இப்படி தான் நடக்கணுன்ட்டு அடுத்தவங்களை கையை காட்டுறதுக்குள்ள உங்களை நீங்களே காட்டுறதுக்காக. எனக்கு தெரியும்ல நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னு, விவரமான ஆட்கள். வீட்டுக்கு போனமே கேட்டிங்கள, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், அன்பை தான் காட்டணும்.
அப்புறம் அடுத்து சொல்லுவார், நீங்கள் கேட்டல அன்பதை, ஆமாம் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, உடனே நீ திருந்தவே மாட்டேன், டமால் டிமில். எப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு பிரசங்கம் கேட்டுட்டு போய் வீட்டில் டமால் டிமில். நீங்கள் உங்களை காட்ட ஆரம்பிங்க, அடுத்தவங்களை கை நீட்டாதீங்க, நீங்கள் திருந்துங்க. ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் டிஸ்கஷன் எப்படி நடக்கணும்? இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேசினார், நான் மாற விரும்புகிறேன், அப்படி சொல்லுங்கள். போயிட்டு நீங்கள் இனிமேல் பார்த்தீங்களா பிரசங்க கேட்டையில் இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அடுத்தவங்களை திருத்தாதீங்க, உங்களால் திருத்தவே முடியாது. இன்றைக்கி நான் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு எழுதி தரேன், அடுத்தவங்கள என்னாலேயே இத்தனை பேரை திருத்த முடியல, கர்த்தர் தான் திருத்துறவர், நான் வெறும் பிரசங்கம் தான் பண்ணுறேன். உங்களால் அடுத்தவங்களை திருத்தவே முடியாது. உடனே ஒரு டைட்டில் கொடுத்து, இது திருந்தாத ஜென்மம் அப்படின்னு டைட்டில்லாம் கொடுக்காதீங்க. அவங்கள திருத்துறவர் கர்த்தர், கர்த்தர் திருத்ததுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் மாறுறத அடுத்தவங்க பார்த்தா அவங்களும் மாறுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். எனவே தான் நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாக, உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:10 வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புதிய மனிதனாக வாழ 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 என்ன நடக்கும் என்றால், உங்களையும் அறியாமலே உங்களுடைய ஜீவியம் தேவ சாயலாக மாற ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவே உங்களை போல என்னை மாற்றுங்க. பாட்டு பாடுறோம், உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால். எனக்கு பாட்டு வரமாட்டேங்க. உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர்னு கேட்குறோம். இது ஒரு நாளில் வராது. முதல் ஸ்டெப்பு எங்கே? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. ரெண்டாவது, உன்னுடைய நற்கிரியைகள் வெளியே தெரியணும்னா உன்னுடைய உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறணும். நாளுக்கு நாள், டே பை டே இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது உள்ளான மனுஷனுக்காக வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். உள்ளான மனுஷனுக்காக நீங்கள் வாசிக்க 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 இந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான், நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருப்பான். கடைசியில் அந்த நாளுக்கு நாள் புதிதாகி பலனடைவான். வெளியே இந்த மனிதனை தரித்து கொள்வீர்கள். கடைசியில் என்ன ஆகும்னா, இந்த மனிதன் யாரை போல மாறுவான்? தேவ சாயலாக மாறுவான். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடியது. நீங்கள் எடுத்தோடனே இயேசுவை உண்மை போல மாற்றுன்னு சொல்லி இயேசு அன்பாக இருந்தார்னு 1/2 மணி நேரம் உங்களால் நடிக்க முடியும். அதுக்கப்புறம் நடிக்க முடியுமா? சொல்லுங்கள். இயேசுவை போல சாந்த சொர்பியாக இருக்குன்ட்டு நம்மளே அதை உற்பத்தி பண்ணிக்கிறதல்ல, அல்லது எடுத்து வச்சுக்கிறதல்ல. நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை போல் நானும் மாறணும்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறது? ஜென்ம சுபாவம் விட மாட்டேங்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அப்படியா கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். ஒருத்தன் பயங்கரமாக திட்டினானா அந்த ஊழியக்காரர், பயங்கரமாக கெட்ட வார்த்தை போட்டு பயங்கரமாக திட்டுறான். இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தாராம். அந்த வழியாக போனவங்க யாரை பற்றியோ இவர்கிட்ட திட்டுறான் போல அப்படின்ட்டு போனாங்களாம். அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு? இவரைத்தான் திட்டிருக்கு, ஆனால் அவர் அப்படியே உட்காந்துருக்கார். ஆமாம். அப்போ உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? தேவ சாயலுடைய மனுஷனாக மாற வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். என்ன முதல் பாயிண்ட்லேயே நிற்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உள்ளான மனிதனிலே பலன் அடைய வேண்டும். உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி நீங்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, வெளிப்பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் உள்ளான மனுஷனில் பலன் ஏன் தேவை என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நம்முடைய கவனத்தை எல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம், உள்ளான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத. ஆண்டவர் இயேசு பரிசேயர் சதுசேயரை அடிக்கடி திட்டினார். என்ன வார்த்தை சொல்லி திட்டினார் தெரியுமா? மாயக்காரரே. அப்படின்னு அர்த்தம், இல்லாத ஒரு வாழ்க்கையை இருக்கிறத போல வெளியே காட்டி நடிச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் பட்சிக்கிற ஓனாய், ஆனால் வெளியே ஒரு ஆட்டுத்தோலை என்ன செய்கிறீர்கள்? போர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவனை போல நடித்து வாழ்வதல்ல, கிறிஸ்தவனாகவே வாழ்வது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவனாகவே வாழ்வது. ஸோ அநேக குடும்பங்கள் கூட கிறிஸ்தவ குடும்பங்கள் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்.
உலக மக்களை போல நாள் பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க, சாங்கியம் பார்ப்பாங்க, சடங்கு பார்ப்பாங்க, எல்லாம் எதை பார்த்தாலும் உலக மக்களை போல தான் இருக்கு. ஆனால் கேட்டால் நாங்கள் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, இத்தனை வருஷம் விசுவாசிகள் அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொன்னார், ஒரு காரியம் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லை. ஏன்னா வெளியே நீ வெள்ளை அடிக்கப்பட்டிருக்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு? எலும்புகளால் நிறைஞ்சிருக்கு. நீ உன்னுடைய உள்ளான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளிப்பிரகாரமாக மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற. நீ ஒரு பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதற்கு முன்பாக முதலாவது உள்ளே கவனத்தை செலுத்து. எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் எனவேதான் இவர்களை கடிந்து கொண்டார். வெளிப்பிரகாரமாக நல்லா சுத்தமாக தான் இருக்கு, ஆனால் கொள்ளையினாலும் அநீதினாலும் உள்ளே நிரம்பி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், மீதம் உள்ளதை சாயந்தரத்தில் பார்ப்போம். சாலமோன் மிகப்பெரிய ஞானி. அவனை பாராட்டாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தான். என்ன வெற்றி? அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது, எல்லாரோடும் சமாதானமாய் வாழ்ந்தான். வெற்றி. பெரிய ஆலயத்தை கட்டினான். அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வெற்றி. நிறைய காரியங்கள் அவன் சக்ஸஸாக இருந்தான். தேவ ஞானம் அவனுக்கு ஏராளமாக இருந்தது. சாலமோனை போல ஒரு ஆளை பார்க்கறது எளிது. ஆனால் இதெல்லாம் அவன் வெளியே அடைந்த வெற்றி. ஆனால் உள்ளே அவன் தோற்று போய்விட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பதவி, பணம் இவைகளை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நடத்தாமல் உலகத்திலே 1000 பொண்டாட்டி கட்டினது யாரு? புதுசாக கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாலமோனுக்கு 1000 பொண்டாட்டி அப்படி ஒரு சர்ச்சையை நடத்திடலாம். ஆமே. அவன் மனைவியெல்லாம் உட்கார வச்சா எத்தனை பேர் இருப்பாங்க அந்த சர்ச்சில்? 1000 பேர். ஏதாவது ஒரு பிள்ளை வந்து சொல்லும், டேடின்ட்டு. ஏய், என்ன வந்து டேடிங்கிற? நான் உங்கள் பிள்ளை தான். எத்தனாவது பிள்ளை? 73வது மனைவியினுடைய 4வது பிள்ளை. 973வது பிள்ளையினுடைய 8வது பிள்ளை. சொல்ல அவனுக்கே ஒன்றும் தெரியாது. அப்படியா, சரி, என்ன வேணும்? சரிப்போ, எப்பா இது என் பிள்ளையா, என்னமோ கேட்குது பாரு அப்படிமா. நிலமை அப்படி ஆகிப்போச்சு. இவன் முட்டாளா இல்லையா? சொல்லுங்கள், முட்டாளா இல்லையா? அப்போ எதில் கவனம் தெரிஞ்சுன்னா, வெளிப்பிரகாரமான மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, சொந்த ஜனங்களை தவிர. ஏன் தெரியுமா? அவன் செத்ததுக்கப்புறம் அவனுடைய மகன் ரெகோபயாம் அரசாட்சி பண்ண வரும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா எங்களை ரொம்ப கடினமாக நடத்தினார், நீ கடினமாக நடத்தாட்டா நான் உங்களை சேவிப்போம். அப்போ சொந்த ஜனங்கள்கிட்ட அவனுக்கு நல்ல பேர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வெளியே எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், உங்கள் வீட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம். அதில் கவனத்தை செலுத்துங்க. கடைசியில் விசுவாச வீரர் பட்டியலில் யார் பேர் இல்லை? சாலமோன் பேர் இல்லை. அவன் பெரிய சாதனையாளர் தான். நல்லா கவனிங்க. சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்து ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ பிரமித்தாள். உலகத்தில் இருக்க எல்லாரும் பிரமித்தார்கள், ஆனால் தேவன் பிரமிக்கவில்லை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அந்த டிசைனை கொடுத்ததே அவர் தான். மற்றவங்களாம் நினைச்சாங்க சாலமோன் ஞானத்தில் கட்டினான்ட்டு. தாவீதுக்கு கர்த்தர் கைப்பட எழுதி கொடுத்தார், இன்னென்ன பிரகாரமாக கட்ட சொல்லுன்னு. அவங்க அப்பாவுக்கு ஆண்டவர் தன்னுடைய கையினால எழுதி கொடுத்தார். எடுத்து வாசிங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுத்து. யார் எழுதி கொடுத்தது?
கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் எழுதி அதை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து சாலமோனுக்கு கொடுத்தான். சாலமோன் அதை கட்டினான். கட்டுவதற்குரிய பொருட்களை அவன் சம்பாதிக்கவில்லை, அவனுடைய தகப்பன் சம்பாதித்து வைத்திருந்தான். ஸோ டிசைன் எல்லாமே வெளியே இருந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி கட்டிட்டு பேர் யாருக்கு வந்துருச்சு? சாலமோனுக்கு வந்துருச்சு. ஆனால் இவன் இந்த பேர் புகழ்லையே கவனத்தை செலுத்தினானே தவிர தேவனை தேடவில்லை. கடைசியில் அந்நிய தெய்வங்களை வணங்கி அந்நிய தேவதைகளுக்கு தூபம் காட்டி ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தான் நான் புது வருஷத்தில் சொன்னேன், ப்ரைவேட் விக்டரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் பப்ளிக் விக்டரி அப்படின்னு சொல்லுவோமா? உங்களுடைய வெளிப்பிரகாரமான வெற்றியை விட உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையின் வெற்றி தான் மிக முக்கியம். எனவே இந்த ஆண்டில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னுடைய உள்ளான பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னை கிறிஸ்தவங்களாக பார்க்குறவங்க அடுத்தவங்களும் கிறிஸ்தவங்களாக மாறணுங்கிற ஆசை வரணும். குடிக்கிற கிறிஸ்தவர்களா, சண்டை போடுற கிறிஸ்தவங்களா, சினிமா தேட்டரில் அவங்கள பார்க்குற கிறிஸ்தவங்களா, அவங்கள யாரும் பார்க்கக்கூடாது. ஒரு பரிசுத்த கிறிஸ்தவங்களா அவங்கள பார்க்கணும். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா? என்னுடைய உள்ளான மனிதனில் இந்த புதிய ஆண்டின் முதல் வாரத்தில் கர்த்தர் புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை பற்றி தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். புதிய உடை தரித்து கொண்டீர்கள், புதிய உணவு வகைகள், புதிய வாகனங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் உண்மைதான். ஆனால் நீங்கள் புதிதாக மாறி இருக்கிறீர்களா? இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் மனிதன் புதிதாக்கப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவி புதிதான ஆவியாக இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறட்டும். என் வாழ்க்கை இந்த ஆண்டில் முதல் வாரத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய உள்ளான மனிதனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். என் மனைவி இடறுதலுக்கு ஏதுவாக நான் நடக்க மாட்டேன், என் புருஷன் இடறுவதற்கு ஏதுவாக நான் நடக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் தெய்வீக சுபாவம் வெளிப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வெளியே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது ஈஸி, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சக்ஸஸாக வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க, எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. வேதத்தை வாசிக்கும் போது என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும், என்ன பொருள் கிடைக்கும் அப்படி வாசிக்காமல் எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க மனுஷனுக்கு ஏற்றபடி நாங்கள் வாசிக்க கிருபை தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் ஒத்த வேஷம் தரிக்காதபடி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்திருக்கிற புதிதாக்கப்பட்ட மனிதனை நாங்கள் தரித்து கொள்ள கிருபைத்தார். அதற்கு விரோதமாக எங்களுக்குள் எழும்புகிற ஜென்ம சுபாவமுள்ள மனிதனுடைய குணங்களை எல்லாம் நாங்கள் அழித்து போட எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் பலப்பட, நாளுக்கு நாள் நாங்கள் புதிதாக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடையும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.